போன வாரம் கணவன் மனைவி சேர்ந்து இருப்பதற்கான தேவ சித்தம் என்ன, ஏன் திருமணம் செய்கிறோம் அப்படிங்கிறதில் முதல் காரியமாக நாம் கடைசி வரை இணைந்தே இருக்க வேண்டும் என்ற ஒரு சத்தியத்தை பார்த்தோம். பிசாசு நம்மளை பிரிப்பதற்கு இரவும் பகலும் போராடுவான். ஐக்கியம் தேவனால் உண்டாகிறது, பிரிவினை பிசாசினால் உண்டாகிறது. அப்படி பிசாசு நம்மை பிரிப்பதற்கு பல சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவான். மனிதர்களை பயன்படுத்துவான், சூழ்நிலைகளை பயன்படுத்துவான். ஏன் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விரோதமாய் எழும்பும்படி கூட அவன் என்ன செய்வான், கிரியை செய்வான். நாம் இணைந்தே இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட். இணைந்தே இருக்க வேண்டும், அதற்காக நாம் போராட வேண்டும், அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட். இது இரு தரப்புக்குமான உபதேசம், ஆண் பெண் இருவருக்குமான உபதேசம். இதில் ஒருவர் தேவ சித்தத்துக்கு விரோதமாய் பிரிந்து போக விரும்பினால் மற்றவர் போராட வேண்டிய அவசியம், போகாதீங்க அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்க வேண்டிய அவசியம், நாம் போகக்கூடாது, பிரிஞ்சு போகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வேணும். இல்லை இன்னொரு தரப்பினர் உங்களெல்லாம் வாழ முடியாது அப்படின்னு பிரிஞ்சு போனால் 1 கொரிந்தியர் 7:15 ஆண்டவர் சொல்கிறாரு, அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும், இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாக இருக்கும்படிக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று பவுல் ரொம்ப ஒரு விசாலமான ஒரு காரியத்தை அவர் சொல்கிறாரு. பிரிந்து போனால் நீ கைப்பிடிச்சி இழுக்காத, போராடாத, ஆண்டவருக்குள்ள நீ சமாதானமாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரம் ஒரு பிரிவினைக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. புருஷனோ மனைவியோ நாம் காரணமாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பெருசாக சண்டையை கிளப்பி விட்டுட்டு பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு இன்னொரு தரப்பு சொல்லும்போது, போய் தொலை சாமி, பாஸ்டர் அதுதான் அன்றைக்கி சொன்னார், நான் உன்னையெல்லாம் என்ன செய்ய போகிறதில்ல, இருன்னெலாம் நான் கட்டாயப்படுத்த போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் சொன்னால் இப்போ நீங்கள் உத்தமர் கிடையாது. புரியுதா? நீங்கள் தான் முழு குழப்பவாதி. பிரிவினைக்கு நாம் காரணமாகவும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் இன்னொரு தரப்பினர் பிரச்சனையை பெருசாக்கி பிரிஞ்சு போகிறாங்களா, அமைதியாக விட்டுருங்க. கர்த்தர் என்ன செய்வார், சூழ்நிலைகளை சரி பண்ணி கொண்டு வருவார். நம்ம திரும்ப சேர்றதுக்காகவே பிரச்சனை பெருசாக்குறது எப்படின்னா, பேசுவோம், பேசி ஒரு நாளும் எந்த பிரச்சனையும் தீரப்போவது கிடையாது. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை. கொஞ்சம் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கோபம் எரிச்சல் தீர்ற வரைக்கும் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு தான் எங்கே போவாங்க. அப்படி ஒரு இது இல்லைன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. நீயும் உனக்கும் போக்கடம் கிடையாது, எனக்கும் போக்கடம் கிடையாதுன்னு அப்புறம் எங்கே போக, இங்கே தான் இருப்போம். இப்போ போக்கடம் இருக்கிறதான் பிரச்சனை. அப்படின்னாலும் சரி போங்க, போய் கொஞ்சம் அந்த எரிச்சல் கோபமெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் திரும்ப சேர்ந்து வாங்க, அவ்வளோதான். பெற்றோருமே இந்த காரியத்தில் நீங்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். சண்டை போட்டு வந்துட்டாளா அல்லது சண்டை போட்டு வந்துட்டானா, எவ்வளோ நாள் ஒன்றால் மனைவி விட்டு பிரிஞ்சிருக்க முடியுமோ இரு, எவ்வளோ நாள் ஒன்றால் புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்க முடியுமோ இரு. எப்போ உனக்கு தேவையா போன்னு தான் சொல்லணுமே தவிர பஞ்சாயத்து பண்ணுறேன்னுங்கிற வேலையை பெற்றோர் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. திரும்பவும் நான் போன வாரம் சொன்னதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் இப்போ தான் ஞானி, வாழ்ந்து இப்போ தான் ஞானியாக இருக்கிறீங்க. நீங்களும் இதே வயசில் இதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, அல்லது அந்த காலத்தில் இருந்த ஒரு சூழ்நிலை வேற மாதிரி என்ன செஞ்சுருக்கும், உங்களுக்கு போக்கடமே இல்லாமல் இருந்திருக்கும். அதனால் கவனிங்க, கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. பெற்றோர் பிள்ளைகள் காரியத்தை உங்கள் கையில் எடுக்காதீங்க. உங்களால் உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்க முடியாது. பஞ்சாயத்துக்கெல்லாம் இப்போ யாரும் கட்டுப்படுற ஆள்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் முந்தி ஒரு காலம். பாஸ்டரை கூப்பிட்டு பேசுவோம், ஸ்டேஷனில் வச்சு பேசுவோம், கோர்ட்டில் வச்சு பேசுவோம், பெரியாட்களை வச்சு பேசுவோம், பஞ்சாயத்தில் வச்சு பேசுவோங்கிறதெல்லாம் ஒரு காலம். அந்த காலமெல்லாம் மாறி போச்சு. இப்போல்லாம் அப்படி கிடையாது. அதனால் எல்லாருக்குமே இப்போ அறிவு இருக்குதுல்ல, என்ன சொல்கிறீங்க? அதுதான் இப்போ பிரச்சனை. எல்லாருக்குமே அறிவு இருக்குது, ஆனால் தான் ரொம்ப சிந்திக்கிறாங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க. ஓவர் திங்கிங்கே இதில் தான் வருது.
அந்த அறிவில் தான் வருது. ரொம்ப யோசிக்கிறாங்க. முந்தியெல்லாம் எல்லாம் பேக்கு மாதிரி தாங்க வாழ்ந்தோம், எல்லாருமே தான். ஏன்னா வயதானவர்கள்ட்ட கேட்டால் தெரியும், ரொம்ப பேதைகளாக தான் வாழ்ந்தோம், நல்லா வாழ்ந்தோம். ஆனால் இப்போ அறிவு பெருகினதுனால தான் பிரச்சனை. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அதனால் நீயா நானா போட்டி என்ன செய்யுது, வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே பயங்கரமாக நடக்குது. இது கணவன் மனைவிக்குள்ளே நடந்துடட்டும், பெற்றோர் அதை கையில் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. உன் வாழ்க்கை உனக்கு அமைச்சு கொடுத்துட்டோம், நீ ஜோம் பண்ணு, நீ சாமர்த்தியமா இரு, நீ வாழ்ந்து காட்டு அப்படிங்கிற ஒரு 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 சப்போர்ட் தான் பெற்றோர் கொடுக்கணும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நான் திரும்ப சொல்கிறேன், நான் யாரையும் வச்சு பேசலை, யாருக்காகவும் பேசலை. நான் வேதத்தை பேசுகிறேன், நான் டிவிக்காக பேசுகிறேன், டிவிக்காக பேசலை, டிவிக்காக பேசுகிறேன். உலகமெங்கும் இருக்கிற தேவனுடைய சபையாருக்காக நான் பேசுகிற செய்தி இது. இதுதான் சத்தியம். இட் இஸ் நாட் மை ஓன் வேர்டு. இது என்னது? சத்தியம். சத்தியம். சரி, இப்போ ஒரு குடும்பத்தில் அடிக்கிற புருஷன், சண்டை போடுகிற மனைவி, ஏன்னா இது நிமித்தம் சலிப்படைந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சில பேர் பிரிந்து போகலாம் என்று நினைப்பவர்கள் உண்டு. இவர்களுக்குலாம் வாழ முடியாது அப்படின்னு. ஸோ அப்படி பிரிந்து போக விரும்புகிறவர்கள், பிரிஞ்சு போனால் பிரிஞ்சு போகட்டும், பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு அடம் பிடிக்கிறதுக்கு நம்மகிட்ட அதிகாரம் இல்லை. ஆனால் ஆங்கிலத்தில் சேடிஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. சேடிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிறருக்கு வலி துன்பம் கொடுத்து அதில் மகிழ்ச்சி அடைகிறவர்கள். புரியுதா? பிறருக்கு வலி துன்பம் கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறவர்கள். அதாவது இவங்களுக்கு கூட ஒருத்தர் தேவை, ஆனால் அவரை துன்பப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, அள வச்சுக்கிட்டே இருப்பாங்க, குத்திக்கிட்டே இருப்பாங்க, கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது சிறு வயதுலேருந்தே நம்ம பார்க்கலாம். ஸ்கூல்லையே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பையன் இருப்பான், அவனுக்கு ஒரு சின்ன பையன் அசிஸ்டண்ட்டாக இருப்பான். இந்த அசிஸ்டண்ட்டை இவங்க எங்கேயும் கூட்டிக்கிட்டே தான் போவான். ஆனால் இந்த சின்ன பையனை இவன் குட்டுவான், கில்லுவான், அடிப்பான், கேவலமாக திட்டுவான். ஆனால் இவனை விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டான். இவனுக்கு நல்லா வாங்கி கொடுப்பான், ஏன்னா இவனை கூட்டிகிட்டு தான் எங்கேனாலும் போவான். எத்தனை பேர் அந்த மாதிரி பார்த்துருக்குறீங்க? பார்த்தது இல்லையா? இனி கவனித்து பாருங்கள். நான் பார்த்துருக்குறேன். இப்போ இவனை விட்டு பிரிஞ்சு போகிறத இவன் என்ன செய்ய மாட்டான், அனுமதிக்கவே மாட்டான். அவன் நீ ரொம்ப என்னை அடிக்கிற குத்துறேன்னா, நான் எங்கடா அடிக்கிறேன், நான் உனக்கு அது வாங்கி தரேன்ல இது வாங்கி தரேன்ல அப்படின்மா. ஆனால் இதுக்கு பேர் தான் அந்த சேடிஸ்ட். இது சிறு வயதுலேருந்தே இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் இந்த சம வயதில் வந்து நம்ம கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒருவர் இன்னொருவரை துன்பப்படுத்தும் போது அது இரு தரப்புக்கும் பொருந்தும். நான் அதனால தான் சொன்னேன், கணவன் மனைவி அடிப்பார், மனைவி சண்டை போடுவார். ஏன்னா ஏதோ ஒரு வசனம் இருக்குல்ல, ஓயாத ஒழுக்குன்னு. மனைவியின் சண்டை ஓயாத ஒழுக்கு. ஒழுக்குன்னா என்ன? டொப் டொப்புன்னு இந்த மழை காலத்தில் தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கும்ல, நமக்கு தூங்கவே முடியாது. நம்ம கண்ணை மூடி தூங்கினா டொக் டொக் டொக். அதுதான் மனைவியின் சண்டை. இந்த மாதிரி சில பெண்களுக்கு சண்டை போட ஒருத்தர் தேவை, சில ஆண்களுக்கு சண்டை போட ஒருவர் தேவை. இவங்க தான் கணவன் மனைவி. இப்படி சிக்கிக்கிட்டீங்க அல்லது இப்படி ஒன்று அமைஞ்சிருச்சு அப்படின்னா ஜெபம் பண்ணுறத தவிர வேற வழி இல்லை. ஒருவேளை அவர் ரட்சிக்கப்படலாம் அல்லது அவராகவே நம்மை விட்டு சென்று விடலாம். ஆனால் அப்படி ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக நடக்காது. ஏன்னா அவருக்கு நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம். அப்படிப்பட்டவர்களோடு எப்படி சேர்ந்து வாழ்கிறது, எப்படி அவரை மேனேஜ் பண்ணுறதுங்கிறதுக்கான ஆலோசனைகளை நீங்கள் மனநல மருத்துவர்கிட்ட என்ன செய்யலாம், கேட்கலாம். அவங்க எப்படி இந்த அவளை டீல் பண்ணுறதுங்கிறத சொல்லி தருவாங்க. இதுக்கெல்லாம் தப்பு கிடையாதுங்க. இதெல்லாம் நீங்கள் போய் தாராளமாக பேசி நீங்கள் சில விஷயங்களை கற்றுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யலாம். இப்போ நான் சொல்கிறேன், பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறது அப்படின்னு நான் கற்றுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். இது உங்களால் ஏற்றுக்கிட முடியுதானே? கற்றுக்கொள்ளணும் தானே? கற்றுக்கொண்டு நம்ம
வளர்க்கலாம். அதே மாதிரி தான் என் புருஷன் இப்படி இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் எப்படி நடந்துக்கிறேன். மனநல மருத்துவர்கிட்ட நம்ம ஆலோசனைக்கு போகலாம், தப்பே கிடையாது. நம்ம மனநலம் பாதிக்கப்பட்டு மனநல மருத்துவர்கிட்ட போகிறதுக்கு பதில் முன்கூட்டியே நம்ம மனநல மருத்துவர்கிட்ட போனோம்னா மனநல நோய் வராமல் என்ன செய்யும், இருக்கும். அல்லேலூயா. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன அப்படின்னா, ஆகாருக்கு சொன்னது தான், நீ உன் நாச்சியாரின் கீழ் அடங்கி இரு என்ன அப்படிங்கிறதான். மற்றபடி சிலர் குடிச்சிட்டு மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் கொடூரமாக தாக்குகிறவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு தான் என்ன செய்யணும், டீல் பண்ணணும். அவர்களையும் மனநல மருத்துவர்கள்ட்ட நம்ம கூட்டிகிட்டு போய் ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமான்னு நம்ம பார்க்கலாம். அல்லது வேறு வழி இல்லை, ஜபிக்க தான் செய்யணும் என்ன. ஆமாம், சில நேரங்களில் அந்த கூட்டு சதி போல நடக்கிற விஷயங்கள் உண்டு. சமீபத்தில் இந்த ரிதன்யா அப்படிங்கிற ஒரு பிள்ளை தற்கொலை பண்ணிச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, கல்யாணம் பண்ணி போன இடத்துல புருஷன், மாமியார், மாமனார் அவங்க சேர்ந்து செஞ்ச சதி. இந்த பிள்ளைய எல்லாருமா சேர்ந்து டார்ச்சர் பண்ணது, எல்லாருமா சேர்ந்து அதிக பணத்தை வேணும்னு கேட்டு போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி நிர்பந்திச்சது, இந்த வரதட்சணை கொடுமை. அது சூசைட் பண்ணிக்கிடுச்சு. பலரும் அந்த நேரத்தில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இவ ஏன் அதை பெற்றோர்கிட்ட மறைச்சா, அதை பெற்றோர்கிட்ட சொல்லி அதை சரி பண்ணியிருந்திருக்கலாம், நம்ம அவனை விட்டு இவ பிரிஞ்சு என்ன செஞ்சுருந்துருக்கலாம், வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது நல்ல யோசனை தான், அது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான யோசனை தான். ஆனால் பெற்றோர் ஏற்றுக்கொள்ளணுமே, ஏற்றுக்கொண்டு உடனே அவங்க ரியாக்ட் பண்ணணுமே. அதுக்கு இதில் என்ன பிரச்சனைனா, ஒன்று அவங்க ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணி இப்போ தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ரெண்டாவது, அவள் வாழா வெட்டியாக வந்திருந்தா ஊர் என்ன செய்யும், பேசும். அதனால் பெற்றோர்கள் இந்த மாதிரியான விஷயத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, சரிம்மா சரியாயிரும்மா, நாங்கள் வேணால் பேசுகிறோம்மா, இப்படி காலத்தை கடத்துவாங்க. ஆனால் அது வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன். அவளுக்கு அங்கே இருக்கிற ஒவ்வொரு நாளும் நரகந்தான். அதனால் அவள் எப்படி அந்த நரகத்துலேருந்து வெளியே வரலான்னு பார்ப்பா. ஆனால் பெற்றோர் திரும்ப அந்த நரகத்துக்குள்ளே தான் என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க. இதில் வந்து தேவ ஞானம், தேவ ஆலோசனை இருந்தால் மட்டும்தான் நம்ம சரியான தீர்மானத்தை என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். இதில் நீங்கள் இந்த கூட்டு சதி விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வெளியே பார்க்க தவறான நபர்கள் போலவே என்ன செய்ய மாட்டாங்க, தெரிய மாட்டாங்க. ஒருவேளை இவங்க பிள்ளையை கொண்டு தான் விட போகிறாங்க, சொல்லி விட போனால் அவங்க ஒரு அநியாயத்துக்கு கவனிப்பாங்க. போன நேரம், அம்மா வாமா, நீ இல்லாத நாளெல்லாம் நான் தூங்காமல் இருந்தேம்மா, அப்படி இப்படின்னு ரொம்ப பேசினோன்னு இந்த பெற்றோருக்கு என்ன சந்தேகம் வரும், நம்ம பிள்ளை தான் சரியில்லையோ, இவங்க அநியாயத்துக்கு அன்பு காட்டுறாங்க. ஏம்மா நல்லா தானம்மா அம்மா மாமியார் பேசுது, இப்போ அவங்களுக்கு தெரியாதுப்பா, வேற மாதிரி பேசும்ப்பானா அந்த அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அது எப்படி வேற மாதிரி பேசுங்கிறது தெரியாது. அந்த சகோதரி ஒரு வீடியோ எடுத்து காட்டினா தான். ஆனால் அந்த மாதிரி எமர்ஜென்சி வீடியோ நம்ம எங்கே எடுத்தோம், எல்லாம் பிரச்சனையை பேசுகிறோமே தவிர. அதனால தான் எங்களுக்கெல்லாம் யார் பக்கம் பேசுகிறதுனே தெரியாது. இந்த அம்மா வந்து பிரச்சனையை ஒரு மாதிரி சொல்லிட்டு போகும், அந்த ஆள் பிரச்சனையை வந்து வேற மாதிரி சொல்லிட்டு போவான். வாட் டு டூ, எப்படியும் போன்னு விட்டுருவோம். ஏன்னா எந்த பக்கமும் தீர்ப்பு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பிரச்சனையின் போது இந்த தரப்பு அநியாயத்துக்கு நல்லவங்களா தெரிவாங்க, இந்த தரப்பு ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவங்களா தெரிவாங்க. நம்ம எந்த தரப்புக்கு நீதி சொல்ல? ஸோ இந்த மாதிரி காரியத்திலலாம் தேவ ஞானம், தேவ ஆலோசனை இல்லாமல் ஒரு சரியான தீர்மானம் நடக்க முடியாதா. அதில் தான் ரித்தன்யா என்ன முடிவு பண்ணிட்டா, நம்ம வாழ முடியாதுன்னு சொல்லி அவ தற்கொலை செய்து கொண்டாள். ஒன்றா புரிஞ்சுக்கோங்க, ஆணோ பெண்ணோ திருமணத்துக்கு முன்னாடி ஒழுங்காக இருங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ரொம்ப பயபக்தியோட ஆண்டவர் தனக்கு ஒரு நல்ல துணை தரணுங்கிறதுல மட்டும் கவனமாக இருங்க, அவ்வளோதான் சொல்ல. இது போன வாரம் நம்ம பார்த்த முதல் விஷயம். சேர்ந்து தான் இருக்கணும், என்ன போராட்டங்கள் வந்தாலும் அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட்டு. ஆமாம். ரெண்டாவது காரியம் வந்து ஒரே மாம்சமாக இருக்கணும். ஸோ சேர்ந்தா இருக்கணும் அப்படின்னு வரும்போது என்ன பிரச்சனைனா, ரைட்டு நமக்குள்ளே பிரச்சனை இருக்குது, நம்ம ஒருத்தர் பேச வேண்டாம், ஆனால் பாஸ்டர் சேர்ந்தா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு, அதனால் இந்த வீட்டில் இருப்போம், சேர்ந்து இருப்போம். அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு?
எல்லா இடத்துக்கும் சேர்ந்து வருவாங்க, சேர்ந்து போவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன செஞ்சுக்க மாட்டாங்க, பேசிக்கிட மாட்டாங்க. அதுக்கு தான் அடுத்த பாயிண்டில் ஆண்டவர் சொல்லாரு, அப்படின்னு இருக்கக்கூடாது, நீ ஒரே மாம்சமாக இருக்கணும். அதில் 4 காரியங்கள் நான் சொன்னேன். ஒன்று, இந்த தாம்பத்திய வாழ்வு ஒரு குடும்ப ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அவசியமான தேவை. அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள்ங்கிறத அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லாரு. 2வது, உணர்ச்சிகளில் ஐக்கியம், சந்தோஷம், துக்கம், என்ன பலவீனம், சுகம், லாப நஷ்டங்கள் எல்லாத்துலேயும் இணைந்தே பயணிக்கணும். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டக்கூடாது. அது எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பிரச்சனைன்னு வந்துருச்சு, உனக்கு பிரச்சனை அது எனக்கு பிரச்சனை, என்ன உனக்கு துக்கம்னா அது எனக்கு துக்கம், நீ பலவீனப்பட்டிருந்தா அது என்னுடைய பலவீனம் என்று ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீ இப்படித்தான் எல்லா பிரச்சனையும் எடுத்துகிட்டு வந்துடுவ, உன் கூட என்னால் கொடுத்தனம் பண்ண முடியாதுன்ட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது. ஆமாம். ஸோ நம்ம சேர்ந்து இருப்பது பலம். எந்த பிரச்சனையும் நம்ம என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். அப்படி 3வது, ஆவிக்குரிய ஐக்கியம், நம்ம சேர்ந்து ஆராதிப்பது, சேர்ந்து ஊழியம் செய்வது ஆசீர்வாதமான காரியம். ஆகவே நம்ம குடும்பத்தாருடைய ரட்சிப்புக்காக நம்ம ரொம்ப ஜெபிக்கணும். கடைசியாக நம்ம ஒரு ஆரோக்கியமான குடும்பம்ங்கிறத சமுதாயத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். வெளியே இருக்கிறவங்க சொல்லணும், அவங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான குடும்பம் அப்படிங்கிற ஒரு அடையாளம் உலகத்துக்கு நம்ம விட்டுட்டு போகணும். பிள்ளைகள் அடுத்த தலைமுறையில் சொல்லணும், எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப அந்யோன்யமாக இருந்தாங்க. ஏன்னா அந்த ஐடென்டிட்டி தான் பிள்ளைகளுக்கு வரும். அவங்க பிள்ளைகள் இவங்களை பார்க்கும்போது, நம்ம அம்மா அப்பா இவ்வளோ நல்லா அன்பா ஐக்கியமாக இருக்காங்களே, எப்படி அவங்க அம்மா அப்பா அப்படி இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது தலைமுறைகள் ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கைக்கு. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம தலைமுறையில் நம்ம குடும்பம் ஆரோக்கியமாக இருந்தால் பல தலைமுறைகள் அதில் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் ஐடென்டிட்டி யூனியன் அப்படிங்கிற விஷயம். 3வது காரியம் பார்த்தோம் போன வாரம், போன மாதமும் தான், மார்கழி தை. ஸோ போன மாதம் என்ன மாதம், நான் உங்களுக்கு இந்த செய்தியை பேசினது போன மாதம். என்ன மாதம், மார்கழி. இந்த மாதம் என்ன மாதம், தை. ஆகவே நான் தவறு செய்கிறது இல்லை. சரி, கவனிங்க. போன வாரம் நம்ம கேட்ட செய்தியினுடைய 3வது குறிப்பு, நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, தேவ பக்தியுள்ள சந்ததியை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொண்டு உருவாக்க வேண்டாம். அதில் 2 பிரச்சனை இருக்குன்னு நான் சொன்னேன். பெற்றுக்கொள்றதுலையும் பிரச்சனை இருக்குது, அவங்கள தேவ பக்தியுள்ள சந்ததியாக வளர்க்குறதுலையும் பிரச்சனை இருக்குது. 2லையும் பிசாசு என்ன செய்கிறான், போராடுறான். ஏன்னா பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகின போது அந்த ஆண் வர்க்கத்தை, ஆண் பிள்ளைகளை பிறக்கும் போதே சிசுவிலேயே கொன்று போட்டால் அந்த இனத்தை அழிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பாருங்கள் பார்வோன் போடுறான். அப்போ மோசையெல்லாம் பாருங்கள், குழந்தையிலே செத்து போயிருந்தானோ ஒரு ரட்சகன் என்ன செஞ்சுருந்துருப்பான், எழும்பாமல் போயிருந்திருப்பான். அப்போ அப்படிப்பட்ட ரட்சகர்களை, ஒரு தேவபக்தியுள்ள சந்ததியை பிசாசு உருவாக விடாமலேயே அழிக்க பார்க்கிறான். அடுத்து என்னது, 2வது வளர்ப்பில் இருக்கிற பிரச்சனை. இந்த உருவாக்குகிறதுல இருக்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ குழந்தை கல்யாணம் பண்ணுறோம், இயற்கையாக சில குடும்பங்களில் குழந்தை உண்டாயிரும், சந்தோஷமான விஷயம். சில நேரங்களில் குழந்தை பேர் தாமதமாக கூடும். முதலாவது நம்ம கர்த்தரிடத்துல கேட்கலாம், ஆண்டவரே பிள்ளை கொடுங்க. இது விசுவாச முயற்சி. என்ன, ஆமாம், இந்த விசுவாச முயற்சியில் 2 பேருக்குமே ஒரு மனம் தேவை. ஏன்னா பூமியில் நீங்கள் இருவர் ஒருமனப்பட்டு கேட்டால் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாயிருக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறதுனால ஒரு மனம் இதில் ரொம்ப அவசியமான தேவை. 2வது, இந்த கணவன் மனைவி இந்த பிள்ளை பேர் தாமதமானாலும் அவர்கள் அந்த ஒற்றுமை, அந்யோன்யம், ஐக்கியம், இந்த ஒரே மாம்சமாக இருப்பது, இந்த தாம்பத்திய உறவு, இதில் ரொம்ப ஐக்கியமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கணவன் மனைவிங்கிற அதுக்குள்ள கேப் என்ன செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா,
இந்த மாதிரி குழந்தை பேர் தாமதமாகும் போது இயற்கையாக மனக்குறைகள் உண்டாகி அது குடும்பத்தை பிளவுபடுத்த கூடும். அதற்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. நமக்கு பிள்ளை இல்லை, அவ்வளோதான், என்னைக்குனாலும் கிடைக்கும். ஆனால் உனக்கு நீ, எனக்கு நான், நம்ம கணவன் மனைவி, நமக்குள்ளே எந்த பிரிவினும் இருக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி குழந்தை பேர் இல்லைங்கிற விஷயத்தில் கணவன் மனைவியோ மனைவி கணவனையும் என்ன செய்யக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. கண்டிப்பாக இரு தரப்பினருடைய பெற்றோர் இதில் தலையிடவே கூடாது. இப்போ எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லாமே தெரியும். என்ன ஜெபிக்கலாம், பெற்றோர் ஜெபிக்கலாம். மற்றபடி கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமாக இருக்கணும். ஆமாம். அடுத்ததாக சோர்வு, பயம், வெட்கம் இவைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. என்னன்னா நமக்கு கிடைக்காதோ அப்படிங்கிற அந்த பயம், சோர்வு. ஐயோ, இது என்ன செய்யும்னா ஒவ்வொரு மாதமும் வரும். இந்த மாதமும் வரலையா, ஒரு வாரம் படுத்துக்கிறது. அடுத்த மாதம் வரலையா, அடுத்த ஒரு வாரம் படுத்துக்கிறது. இப்படி மாதம் மாதம் சோர்ந்து போனால் என்ன அர்த்தம்? என்ன அப்புறம் வெட்கம், நம்மளை கேட்பாங்களே வெளியே. இந்த உணர்ச்சிகளை ஜெயிக்கிறவங்களுக்கு தான் குழந்தை பேர் என்ன செய்யும், உண்டாகும். இந்த சோர்வு, பயம், வெட்கம், இதில் உங்களுக்கு ஒரு நல்ல துணிச்சல் வேணும். புரியுதா? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இதை நீங்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை என்ன செய்யலாம், சொல்லலாம். யாராவது குழந்தை இல்லாத குடும்பத்தினரை நீங்கள் சந்திச்சிங்கன்னா பிள்ளை இல்லையா அப்படிங்கக்கூடாது. ஏன்னா ஆமாம், ஒன்றுமே கேட்கக்கூடாது. நல்லா இருக்கியாம்மா, நல்லா இருமா, நீ இப்போ ரொம்ப அழகாயிட்டே வர, உனக்கு நல்ல முடி வளர்ந்துருக்கு போல, ஆமாம் நல்லா, அப்படி நல்ல காரியங்களை மட்டும்தான் பேசணும். நான் சொல்கிறது புரியுதா? பிள்ளை பிறந்ததான் கொண்டு வந்து காட்டுவாங்க, சாக்லேட் கொடுப்பாங்கல்ல, பிரதிஷ்டை பண்ணுவாங்கல்ல. அதனால் நீங்கள் ஒன்றும் அவசரப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அது மாதிரி அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நம்ம சொல்லித்தரணும். இந்த மாதிரி பிள்ளை இல்லையாங்கிற கேட்டு அப்படியெல்லாம் சில ஆலோசனை சொன்னாங்கன்னா, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்ல பிள்ளைகளுக்கு தைரியத்தை என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் இந்த சமுதாயத்தை நம்ம என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். நீங்கள் கேட்குறாங்கங்கிறதுக்காக இந்த பக்கம் ஓடுறது, எதையாவது சொல்லுவாங்கங்கிறதுக்காக வெளியவே வீட்டுக்கு வெளியே வராமல் இருக்கிறது, இது என்ன ரொம்ப மோசமான மனநிலை? இதுவே நம்மை ஒடுக்கும். நான் சொல்கிறது புரியுதா? அதாவதுங்க, நமக்கு பிள்ளை இல்லைங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம மனசில் ஒரு எண்ணமாகவே இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நான் திரும்ப முதல்லேருந்து வருவேன். நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சாலிடானது. ஒருவேளை இதில் உங்களுக்கு முரண்பாடு இருக்கலாம். ஏன்னா நீங்கள் சில விஷயங்களை இப்போ தான் முதல் முறையாக கேள்விப்படலாம். இப்படி எல்லாமா செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இப்படி தான். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ இருக்கிற கண்டிஷன், இப்போ இருக்கிற கல்ச்சர், இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், ஆலோசனைகள் கொடுக்கணும். அப்போ எப்போ நமக்கு ஒரு ஆரோக்கியமான பிள்ளை பிறக்கும் அப்படின்னா, நமக்கு பிள்ளை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு 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 கலக்கம், ஒரு பயம், ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. அப்படி சந்தோஷமாக இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்யும், பிள்ளை பிறக்கும். ஸோ இந்த 3 உணர்வுகளை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. சோர்வு, பயம், வெட்கம். எல்லாரையும் தைரியமாக சந்திக்கணும். சமுதாயத்தை என்ன தலையை தொங்கோட்டுக்கிட்டு ரொம்ப சோகமாலாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நன்மை செய்வார். நான் சொல்ல அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். சகரியா வயசானவன், எலிசபெத்து ரொம்ப வயசானவன், அதுக்குன்ட்டு எனக்கு பிள்ளை இல்லைங்கிறக்கா வீட்டுக்குள்ளே இருந்தான். அவன் தைரியமாக ஊழியத்தை என்ன செய்கிறான். ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா, வயசான காலத்தில் கூட கொடுத்தாரா இல்லையா? ஆமாம். அதனால் நேர்மறை விசுவாசம் தேவை. நேர்மறை விசுவாசம்னா என்ன? தேவன் பிள்ளையை கொடுக்க வல்லவர். பிள்ளையை கொடுக்காவிட்டாலும் நம்ம 2 பேரும் பிரிய மாட்டோம். நம்ம 2 பேருக்குள்ளேயும் எந்த பிரிவும் வரப்போவது இல்லைங்கிறதுக்கு பேர் தான் நேர்மறை விசுவாசம். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? விசுவாசம்னா எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம். நேர்மறை விசுவாசம்னா என்ன? தேவன் பிள்ளையை கொடுக்க வல்லவர், கொடுக்காவிட்டாலும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தால் தான்
நமக்கு பிள்ளை இல்லைங்கிற ஒரு குறை உங்களுக்கு தெரியாது. எப்போதும் போல எல்லாரையும் போல நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். அதுதான் ஆரோக்கியமான மனநிலை. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் குழந்தை பிறக்கும். நான் சொல்கிறது புரியுதா? கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் இந்த நேர்மறை விசுவாசத்தை நம்ம வளர்த்துக்கொள்ளணும். ஸோ அடுத்த முயற்சி, இது மனநிலை சார்ந்த சில முயற்சிகள். அடுத்த முயற்சி என்ன அப்படின்னா, ஸோ இப்படி அந்யோன்யமாக இருக்கும்போது என்னைக்குனாலும் என்ன செய்யும்? ஆமாம், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் 20 வருஷம் கழிச்சு கூட என்ன செஞ்சிருக்கு பிள்ளை? என்ன? ஆமாங்க, பாக்கியதாய் சிஸ்டருக்கு எத்தனை வருஷம் கழிச்சு பிறச்சு? 12, 18, 20. கமான், அடுத்து ஒரு தரம் 20, 2 தரம். ஆமாம், ஏதோ 18, 20 என்ன அப்படி வச்சுக்கிடும். 18லேருந்து 20க்குள்ளே 18. அது எத்தனை வருஷம் பாருங்க. அது 18 வருஷம்னு என்ன சாதாரணமா? 20 வருஷம்னா என்ன சாதாரணமா? எனக்கு நல்லா ஞாபகம். நான் ஊழியத்துக்கு வந்த புதுசு. அப்போ சிவகாசியில் 40 நாள் ஒய்கோஸ் ப்ரேயர் வச்சுருந்தோம். அப்போ இங்கேருந்து வரோம் அங்கே சிவகாசிக்கு ஜெபத்துக்கு. ஆமாம், வந்துட்டு முடிஞ்சு பஸ்ஸில் இறங்கி நடந்து வரோம். அந்த டைமில் தான் அதுக்கு அந்த குழந்தை உண்டாகி, இன்றைக்கி அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் பாக்கியத்தை கத்திரின்னு கொடுத்துருக்கு யார்? அந்த பிள்ளை ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுது. இப்போ அந்த பிள்ளை சம்பாதிக்குது. காலங்கள் எவ்வளோ வேகமாக ஓடிச்சு பாருங்க. காட் இஸ் குட். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் மருத்துவத்துக்கு வாய்ப்பே இல்லை. 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மருத்துவம் இருந்துச்சு? ஸோ ஜெபத்தில் 18 வருஷம் கழிச்சு பாக்கியத்தாய் சிஸ்டருக்கு குழந்தை உண்டாகி அந்த பிள்ளை இன்னைக்கு கல்யாணம் பண்ணிடுச்சு. அது நல்லவரா? நல்லவர். ஸோ அடுத்த முயற்சி என்ன அப்படின்னா, மருத்துவம். நான் போன வாரமே சொன்னேன், மருத்துவத்தில் நிறையா காரியங்கள் நடக்குது, இல்லைன்னு சொல்ல. எல்லா நன்மைகளும் பரத்திலிருந்து தான் என்ன செய்யுது? இறங்கி வருகிறது. ஸோ கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம மருத்துவத்தில் நம்ம என்ன செய்யணும்? முயற்சி. அப்படி செய்யும்போது இயற்கை முறையில் அந்த கரு முட்டை உருவாகிறதற்கான சத்து மாத்திரைகள் ஊசிகள்லாம் போட்டு டாக்டர் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவார். புரியுதா? அந்த பலவீனமான காரியங்களெல்லாம் பலப்படும்படி சில விஷயங்களை டாக்டர் என்ன செய்வாங்க? ஆமாம், தூண்டி விடுவாங்க கருத்தரிப்பதற்காக. இது ஒரு எளிமையானது, குறைந்த செலவு. இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நிறைய பேருக்கு அதில் என்ன செஞ்சிடும்? குழந்தை உண்டாயிரும். சரியா? அப்படி ஆகலை, இன்னும் நாள் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ட்ரீட்மெண்ட் இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம்னா, போய் டாக்டர்கிட்ட காட்டுறோம், ஒன்றும் ஆகலைன்னொன்னே டாக்டர்கிட்ட பார்த்தோம், ஒன்றும் ஆகலைன்னு முடிச்சுக்கிறோம். கிடையாது. டாக்டர் எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கார் தெரியுமா? குழந்தை உருவாகிற அளவுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கிறார். ஆனால் என்ன, இது லாங் ப்ராசஸ். ஆமாம். அடுத்த ஸ்டெப்பு அதாவது அந்த கர்ப்பப்பைக்குள்ள ஆண்களுடைய உயிரணுக்களை டைரக்டாக செலுத்துறது. அதன் மூலம் அந்த கர்ப்பப்பையில் அந்த கரு உருவாகிறதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும். இதுவும் ரொம்ப ஆர்டினரி ட்ரீட்மெண்ட் தான். இது பெண்கள் பக்கம் பலவீனமாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மூலமாக பெண்களுடைய கருப்பையில் கரு உருவாக்குவதற்கு டாக்டர்கள் முயற்சி செய்கிறாங்க. சரி, இதுவும் ஒன்றும் உண்டாக்கலை, குழந்தை உண்டாகலை அப்படின்னா அடுத்து தான் ஐவிஎஃப் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. டெஸ்ட் டியூப் அப்படின்னா ஆண்களுடைய உயிரணுக்களையும் பெண்களுடைய கருமுட்டைகளையும் எடுத்து ஒரு தனி டியூப்பில் வச்சு அவங்க வளர்ப்பாங்க. வெளியே வளர்த்து அந்த கரு உருவான உடனே அதை எங்கே வச்சுருவாங்க? தாயினுடைய வயிற்றில் வச்சுருவாங்க. ஆமாம், என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஐவிஎஃப் பண்ண சொல்கிறாங்க, இது வேதப்படி சரியா அப்படின்னாங்க. யோ, சரிதான்யா, தப்பு இல்லை. ஏன்னா 2 பேரும் உடைய உங்களுடைய உயிரானா அவங்களுடைய கருமுட்டை, அதை அவங்க செயற்கையாக என்ன செய்கிறாங்க? ஏன்னா உள்ளே அது சேர மாட்டேங்குது, அதனால் வெளியே வச்சு என்ன செய்கிறாங்க?
சேர்த்து விடுறாங்க. அது கரு உருவான உடனே உள்ளே வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தாயின் வயிற்றில் அது என்ன செய்ய ஆரம்பிக்குது, வளர ஆரம்பிக்குது. விஞ்ஞான வளர்ச்சி எவ்வளவு பார்த்தீங்களா? இதெல்லாம் ஞானத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர் தானே. அதனால நல்லதையா பண்ணியான்னு இன்னைக்கு பிள்ளை பிறந்துருச்சு இல்லையா? சில பேருக்கு அப்படி ஒரு கவனிங்க, இந்த நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சில பேர் சொல்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஒன்று, வலிக்கு பயந்து. என்ன ஊசி போட்டிங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை பாஸ்டர் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரியா போயிடும். இது அந்த ஆள் ஊசிக்கு பயந்து ஆண்டவர் என்ன செய்தான்? விசுவாசிக்குதான். அப்புறம் என்னென்னா சோம்பேறித்தனம், போய் அலைஞ்சி நின்று பார்க்கணும் பார்த்தீங்களா, அதுக்கு சோம்பேறித்தனம் போட்டு நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், விசுவாசிக்கிற முகத்தை பார்த்தா நல்லா தெரியுது. ஆமாம், அதுக்கப்புறம் செலவு பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் தந்தாதான் பாஸ்டர், நான் சொல்லிட்டேன் ஆண்டவரை நீ, அவர் தரமாட்டார். ஒருத்தன் மாடியில் நின்றுக்கிட்டான், கீழே பயங்கர வெள்ளம். ஏன்னா மாடியில் நிற்கிறான், மாடி வரைக்கும் தண்ணி இருக்குது. ஒரு படகு வந்துச்சு, ஏறிக்க வந்துச்சு. என்னை ஆண்டவர் காப்பாற்றுவார், நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அனுப்பிவிட்டான். கொஞ்சம் கழிச்சு ஹெலிகாப்டர் வந்துச்சு, கயிறை போட்டு ஏறுன்னாங்க. பயமாக இருக்குது, என்னை ஆண்டவர் காப்பாற்றுவார் நீ போ அப்படின்ட்டான். செத்து போயிட்டான். நேராக ஆண்டவர்கிட்ட போய் கேட்டான், என்ன ஆண்டவரை என்னை கைவிட்டீங்க, நான் எவ்வளோ ஜோம் பண்ணேன் நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நான் எல்லார்ட்டையும் வேற சொல்லி வச்சேன். அவனா தலையிலேயே 4 கொட்டு நறுக்குன்னு கொட்டி கூமுட்டை உன்னையெல்லாம் வச்சு நான் சர்ச்சை நடத்த எப்பட்றா ரட்சிக்கப்பட்டு நல்லா தெளிந்த புத்தியில் ஆவி உனக்கு கொடுத்ததுக்கப்புறமும் நான் ஒரு தடவை படகு அனுப்புனேன், நீ ஏறல, ஹெலிகாப்டர் அனுப்புனேன், இதுக்கு மேலே நான் என்ன செய்யணுங்கிற? இது பாருங்க, இது விசுவாச சோம்பேறிகள். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ எல்லா பக்கமும் நம்ம முயற்சிகள் என்ன செய்யணும், ஆனால் பலன் கொடுக்கறது யாருன்னா அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் ஐவிஎஃப் தப்பு கிடையாது, அவங்க இந்த மாதிரி செய்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு, ஆனால் காஸ்ட் அதிகம் கொஞ்சம். அதுக்கு நம்ம விலை இது இப்படி தான் போகுது, அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அடுத்தடுத்து கொஞ்சம் காஸ்ட் அதிகம். ஆனால் தப்பு இல்லை, ஒரு பிள்ளை எவ்வளோ விளையாட பெற்றது. சரி, அதாவது இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. தேவை தான். ஏன்னா சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா 4 பேருக்கு என்ன செய்யலாம், ஆலோசனை கொடுக்கலாம். ஆமாம். அடுத்து ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, அந்த உயிரணுவை நேரடியாக அந்த கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற கரு முட்டைக்குள்ளே செலுத்துறது. எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. இது அந்த ஆண்களுடைய உயிரணு பலவீனமாக இருந்துச்சுன்னா அது அந்த கரு முட்டைக்குள்ளே என்ன செய்யாது, போகாது. அதனால் இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க அந்த முட்டைக்குள்ளே செலுத்துகிறாங்க. இது பெண்கள் சைடு நல்லா பலமுள்ளவர்களாக இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இந்த இதை உள்ளே செலுத்தினா அது செட் ஆகிக்கிறோம், அவ்வளோதான், முடிஞ்சு. உள்ளே செலுத்திட்டு அது. ஆனால் என்னென்னா ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருக்க சொல்லுவாங்க, எந்திரிக்கவே கூடாது. அப்படி இருந்தோம்னா அது என்ன செஞ்சிடும், அப்படி வளர்ந்துடும். அதாவதுங்க இப்போ எல்லா பெண்களையுமே ரெஸ்ட் எடுக்கன்னு சொல்கிறாங்க. முந்திலாம் பார்த்தீங்கன்னா நல்லா நடங்கன்பாங்க, நல்லா வயக்காட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு டெலிவரி ஆகிட்டு அடுத்த நாளே வயக்காட்டுக்கு போகிற பெண்கள்லாம் இருந்த காலம் ஒன்று. அதுக்கு காரணம் என்னென்னா நல்ல உழைப்பு, குனிஞ்சி நிமிந்து என தண்ணி எடுத்து. எப்படி இருக்கிறீங்க, இங்கே ஒரு குடம் தலையில் ஒரு குடம் வச்சுக்கிடுவாங்க, வச்சுக்கிட்டு நடந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த ராஜ நட. சைக்கிள் ஓட்டுறது, பெண்களுக்கு சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப ஆரோக்கியம்னு சொல்கிறாங்க. இந்த 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 டெலிவரி டைம் அது ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது ICSI அப்படிங்கிறாங்க இந்த மெத்தடு. இது IVFக்கு அடுத்த லெவல். அப்புறம் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குதுங்க. டோனர் எக்கு. இப்போ ஒரு ஆணுடைய உயிரணுவில் ஒன்றுமே இல்லை, உயிரே இல்லை அப்படின்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா டோனர், இதுக்குன்னு கொடையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட இருந்து உயிரணுக்களை எடுத்து தாய்க்குள்ளே செலுத்தி வளர்க்குறாங்க.
ஆனால் அந்த டோனர் யாருன்னு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான அரசாங்க சட்ட திட்டங்கள்லாம் என்ன செய்யுது இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு சரியான மருத்துவர்களை நம்ம சந்திச்சோம்னா இப்படியும் பிள்ளைகள் பிறக்கும். அதனால எங்களுக்கு அப்படி பிறந்த பிள்ளைகளும் தெரியும். இயல்பாக அவங்க தகப்பன் தான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? தகப்பன் தாய் குழந்தை உண்டாயிருது. ஏன்னா வேற ஏதாவது பிறந்ததுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. அது எப்பயும் போல் பிள்ளை உண்டாகி வளரும். நமக்கு தேவை என்ன? பிள்ளை. புரியுதா? அதனால அதுக்கப்புறம் இதையும் தாண்டி ஒன்று இருக்கு. ஆணுக்கும் பலவீனம், பெண்ணுக்கும் பலவீனம். குழந்தை பெற்றெடுக்கிறதுல 2 பேருமே வாய்ப்பில்லை அப்படின்னா வாடகை தாய் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த வாடகை தாய் எப்படின்னா அதுக்கும் சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது, அதுக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க இப்போவும். அப்போ இந்த அப்பாவுடைய அதாவது போன இதில் வந்து என்ன பார்த்தோம்? ஆமாம், போன இதில் வந்து ஆண்களுக்கு உயிரணு இல்லாமல் பெண்கள் நல்லா இருந்துச்சுன்னா டோனர் கொடுத்துட்றாங்க. இதில் வந்து பெண் இல்லை, சரியில்லை, வாய்ப்பில்லை அப்படின்னா ஆண்களுடைய உயிரணுக்களை வாடகை தாய் அவங்களுடைய கருவுக்குள்ளே வச்சு அப்படி வளர்றது பிள்ளைகள். நீங்கள் சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, நயன்தாரா அப்படிங்கிற ஒரு நடிகை. அதாவது குழந்தை பெற்றால் அழகு போயிடும், ஐடென்டிட்டி போயிடும், நடிக்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக வாடகை தாய் மூலமாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, குழந்தை பெற்றிருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாத மாதிரியே இருந்துக்கோங்க. ஆனால் எனக்கு தெரியும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு எனக்கு தெரியும். ஸோ அது மூலம் 2 பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளையை யார் தான் வளர்க்குறா? இந்த நயன்தாரா இந்த லேடி தான் வளர்க்குறாங்க. அவங்க பிள்ளை மாதிரி தான் வளர்க்குறாங்க. அவங்க பிள்ளை தான். சொல்லுறது புரியுதா உங்களுக்கு? அவங்க பிள்ளை தான். யார் வந்து என்ன இருக்கணும்? ஏன்னா வாடகை தாய் யாருன்னே கவர்மெண்ட் என்ன செய்யாது, நமக்கு காட்டாது. அது மாதிரி தான் ஸ்பெர்ம் டோனரும் யாருன்னே நமக்கு தெரியாது. அப்படி தான் சட்டம் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் யாருக்காக கர்த்தர் படைச்சு வச்சிருக்காரு? அடுத்து அறுவை சிகிச்சை. இது சில இந்த ஃபிலோப்பின் டியூப் இந்த மாதிரி இதில் சில சிக்கல்கள் இருக்கும். அந்த மாதிரியான தடைகள் இதெல்லாத்தையும் தகர்ப்பதற்காக சில சர்ஜரிஸ்லாம் என்ன செய்யுது இருக்குது. அதன் மூலமும் நிலைமை சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த மருத்துவ முறையில் சிகிச்சை பெறுவது தவறல்ல. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே மனரம்யமாக இருக்கணும். மனரம்யம் நித்திய விருந்து. நேர்மறை விசுவாசம் நமக்கு எப்போதும் இருக்கணும். எதுலனாலும் யார் தான் பிள்ளையை தர்றது? கர்த்தர் தான். ஆனால் நம்ம முயற்சி பண்ணாமல் இருந்தோம்னா கர்த்தர் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். நம்ம அந்த நாளில் போயிட்டு இந்த ஹெலிகாப்டரில் யாரா பயந்துட்டு இருந்தவன் சொன்ன மாதிரி நாங்கள் சோமனிட்டு தானே இருந்தோம் அப்படின்னா தலையிலேயே 4 கொட்டு கொட்டுவார், நறுக்கு. பிள்ளை பெற்றுக்கொள்வது என்பது வலி நிறைந்த அனுபவம் தான். அது எல்லாருக்குமே. இதில் கொஞ்சம் அதிக வலி, ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் அதிக பெயின் இருக்கும். ஆனால் ரெஸ்ட்டில் இருந்து நல்லா என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த பிள்ளைங்கிறது எவ்வளோ விலையேற பெற்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு குடும்ப நலனுக்கு பிள்ளை ரொம்ப அவசியம். சொல்லுங்கள் திரும்ப, குடும்ப நலனுக்கு என்ன அவசியம்? பிள்ளை பிறந்துருச்சுனாலே பாதி சண்டை கணவன் மனைவிக்குள்ளே குறைஞ்சிடும். தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் பார்த்த வகையில் பிள்ளை இல்லாத குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள பாண்ட் இல்லை, ஒரு கனெக்ஷன் இல்லை. அதுக்கு தான் பிள்ளை ரொம்ப அவசியம். ஆண்டவர் அதுக்காகத்தான் பிள்ளைகளை கொடுக்குறார். ஸோ ஜெபம் பண்ணுறோம், காத்திருக்கிறோம், ஆண்டவர் பிள்ளைகளை தருகிறார் ஜெபத்தின் மூலம். 2வது மருத்துவ முயற்சிகள் செய்யணும். அடுத்து 3வது ஒரு முயற்சி இருக்குதுங்க, தத்தெடுத்தல். என்னது? அடாப்ஷன். பாருங்க, உலகத்தில் ஏராளமான பிள்ளைகள் தங்களுக்கு ஒரு பெற்றோர் கிடைக்க மாட்டார்களா என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். புரியுதா? ஆமாம்.
நம்ம கூட அடாப்ஷன் சென்டர் போடணும்னு ரொம்ப தீவிரமாக இருந்தோம். நான் சொல்லுவேன்ல வழக்கமாக, நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம் 4 பேர் கடையை போட்டுருவானேல்ல, அதே மாதிரி ஒரு ஆள் கடையை போட்டதாக கேள்விப்பட்டேன். அவர் போடக்கூடாதுன்னு ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ஆள் கடையை மூடிட்டு போகணுன்னு ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம போடணும்னு ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆமாம், சம்மந்தப்பட்டவங்க யாருக்காவது விவரம் தெரிஞ்சவங்க இருந்தால் உடனே வாங்க, உடனே நம்ம போர்க்கோடி பிடிப்போம். அல்லது பக்கத்தில் வாங்க, போய் பார்ப்போம். திருநெல்வேலி, மதுரை, என்ன கோயம்புத்தூர், ஈரோடு, அங்கெல்லாம் இருக்குது அடாப்ஷன் சென்டர். எவ்வளவோ பிள்ளைகள் தங்களுக்கு ஒரு பெற்றோர் கிடைக்குமா? ஆனால் கிடைக்கிறாங்க. ஆமாம், அதாவது நீங்கள் விசுவாசத்தோடு தேவனுக்காக காத்திருக்கும் போது, விசுவாசத்தோடு மருத்துவ முயற்சிகள் மேற்கொள்ளும் போதே ஒரு குழந்தைக்காக பதிஞ்சு வச்சிடணும். ஏன்னா உங்களுக்கு நார்மலாக குழந்தை கிடைக்கிறதுக்கு குறைஞ்சது 3 வருஷம் ஆகும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ரொம்ப எல்லா வேலையும் பார்த்து முடிஞ்சு ஓஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதில் என்ன அப்படின்னா 30 வயசுக்குள்ளே நீங்கள் பதிஞ்சு வச்சா மட்டும்தான் உங்களுக்கு 6 மாதத்துக்குள்ளே குழந்தை கிடைக்கும். நீங்கள் 30 வயசுலேருந்து மேலே போயிட்டீங்கன்னா, 30லேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் பதிஞ்சிங்கன்னா 2 வயசு குழந்தை தருவாங்க. 35 வயசுக்கு மேலே நீங்கள் பதிஞ்சிங்கன்னா 5 வயசு கீழே பிள்ளை தருவாங்க. 40 வயசுக்கு மேலே பதிஞ்சிங்கன்னா 8 வயசு பிள்ளை தான் தருவாங்க. எந்த பிள்ளை நம்ம பிள்ளையா வளரும்? மாதங்களில் இருக்கிற பிள்ளை மட்டும்தான் நம்மோட ரொம்ப அடாப்ட் ஆகும். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? பரவாயில்ல, விடுங்க. அதனால் இதுதான் ஃபேக்ட்டு. நீங்கள் விவரம் தெரிலன்னா தெரிஞ்சுக்கோங்க, தப்பே கிடையாது. இப்போ நீங்கள் பதிஞ்சு வச்ச கேப்பில் உங்களுக்கு கன்சீவ் ஆகிட்டீங்க. நீங்கள் அதை வேண்டான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. உங்களுக்கு 3 வருஷம் கழித்து அவங்களே கால் பண்ணுவாங்க, அப்போ இல்லைங்க எங்களுக்கு பிள்ளை, ஏன்னா அவங்களுமே பிள்ளை வேணும்னு நீங்கள் கேட்டோன்னே தரமாட்டாங்க. உங்களை வந்து செக் பண்ண உங்களுக்கு உண்மையிலே பிள்ளை பிறக்காதா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களே என்ன செய்வாங்க, உங்கள் பேரை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேப்பில் பிறந்துருச்சு, வேண்டாம் நீங்கனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க அதை கேன்சல் பண்ணி வேறு ஆளுக்கு என்ன செஞ்சுருவாங்க, மாற்றி விட்ருவாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் க்யூவில் நிற்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ இந்த பிரச்சனை அவ்வளோ பெருசாகிடுச்சு. சரி, இப்போ ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்துருச்சு, அந்த பிள்ளைக்கு 2 வயசு. இப்போ ஃபோன் வருது, உங்களுக்கு நாங்கள் ஒரு பிள்ளை வச்சுருக்கோம், லக்கி ப்ரைஸ் 2வது பிள்ளை. அல்லேலூயா, சந்தோஷம் தானே? ஏங்க ஒரு பிள்ளைய பெற்றுக்கிறது எவ்வளோ பெரிய பெயின் ப்ராசஸ்ஸு. அவங்களுக்கு இலவசமாக ஒரு பிள்ளை சும்மா கிடைக்குதே. ஏன்னா நானெல்லாம் நமக்கு ஒரு பிள்ளை கிடைக்காதான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தரமாட்டேங்கிறாங்க. ஒருத்தனும் எப்படி தருவாங்க? ஏன்னா இப்போ முந்தைய காலத்தில் நிறையா பெற்றாங்க, அதனால் தந்தாங்க. இப்போ 1-2 வச்சுக்கிட்டு யார் கொடுப்பா? முந்தையெல்லாம் ரிலேட்டிவ்ஸ்குள்ளே மாத்திர மெத்தட்லாம் என்ன செஞ்சது இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கவர்மெண்ட் கம்ப்ளீட்டாக அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. வேண்டாமா, கவர்மெண்ட்டிட்ட தான் கொடுக்கணும், இந்த அடாப்ஷன் சென்டரில் தான் கொடுக்கணும். அதை கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி க்யூ படி தான் தருவாங்க. இப்போ யார் பிள்ளையும் யாருக்கும் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாலும் வாங்கினாலும் 2 பேரையுமே ஜெயிலில் போட்டுருவாங்க. அவ்வளோ சட்டம். ஏன்னா குழந்தைய விற்கிற ப்ராசஸ் ஆகிப்போச்சு. ஸோ அது ரொம்ப மோசம்ல, விற்கிறதுனா ரொம்ப ரொம்ப மோசம்ல. அதனால தான் இந்த சிஸ்டம் கொண்டு வந்து கவர்மெண்ட் நல்லா ரெகுலேட் பண்ணிட்டாங்க. இதுவும் ஒரு கொஞ்சம் காஸ்ட்லி ப்ராசஸ் தான். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000லேருந்து 1,00,000 ரூபா செலவாகும். எல்லாம் ஒன்று தான், சிசேரியனுக்கும் அவ்வளோ செலவாயிருதுல. ஸோ அந்த சென்டரில் போய் நீங்கள் நிறையா பிள்ளைகள் இருக்கும், எந்த பிள்ளை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்து செலக்ட் பண்ணலாம். நல்ல விஷயந்தான். ஸோ ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன், ஒரு 33 வயது பெண் முதன்முறையாக அவங்க அப்பாட்ட ஒரு சபையின் முன்பாக, நான் இவர் பெத்த பிள்ளை இல்லை, இவர் தத்தெடுத்த பிள்ளைன்னு சொல்லுது. பிள்ளை சொல்லுது, பிள்ளை இந்த சகோதரி சொல்லுது, இவர் என்னுடைய பெத்த அப்பா இல்லை, என்னை தத்தெடுத்த அப்பா அப்படின்னு. அவர் ஷாக்கில் கண்ணு கலங்கி கதறி அழுகிறாரு. உடனே கேட்குறாங்க, அப்போ இவ்வளவு நாள் அவர் உன்கிட்ட நான் தத்தெடுத்தேன்னு சொல்லலையா? அப்படின்னா சொல்லலை.
என்னைய பெத்த பிள்ளைய விட அதிகமாக நேசித்து வளர்த்தார். அவர் ஒரு மெக்கானிக்கு, மனைவி வந்து டீச்சர். குழந்தை இல்லை, தத்தெடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த பிள்ளை வந்து சாதாரணமாக தான் இருக்குது. நம்ம எல்லாம் பிள்ளைன்னொன்னே அப்படி பொம்மை மாதிரியே எதிர்பார்க்குறோம்ல. நம்ம எப்படி இருக்கோம்? பிறகு நம்ம பிள்ளை எப்படி இருக்கும்? அதனால் பிள்ளைனா பிள்ளை தான். அது மூக்கு கோணலாக இருந்தாலும் சரி, சப்பையாக இருந்தாலும் சரி, நேராக இருந்தாலும் சரி, தலைகீழ இருந்தாலும் சரி, பிள்ளைனா பிள்ளை தான். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. அப்போ அந்த இது டீச்சர் வேலைக்கு போயிரும்ல, இவர் மெக்கானிக் வேலையவே விட்டுட்டு முழுக்க முழுக்க இந்த பிள்ளைக்காகவே வாழ்ந்திருக்காரு. காலையில் எழுந்திரிச்சு குளிப்பாட்டுறதுலேருந்து உடுப்பு உடுத்தி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு மத்தியானம் சமைச்சு கொண்டு போய் கொடுத்து சாப்பிட வச்சு திரும்ப வந்து சாயந்தரம் கொண்டு வந்து வீட்டில் விட்டு டியூஷன்லாம் கொண்டு விட்டு அது அப்படி சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, எனக்கே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். இவருடைய டைரி ஒன்றை ஒழிச்சு வச்சுருந்தாரு, அதை நான் கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன். அதிலிருந்து தான் எனக்கு தெரியும். நான் போய் முதல்ல அம்மாட்ட தான் கேட்டேன். அம்மா ரொம்ப அழுதாங்க. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒரு சூழ்நிலை, அதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அவங்க அப்பா ஏன் அழுகிறாருன்னா, இது தெரியக்கூடாதுன்னு நான் நினச்சேன். நான் அந்த டைரியில் எழுதி வச்சதை முட்டாள்தனம். அவர் அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் பாருங்களேன், இந்த தத்தெடுத்த பிள்ளைக்கு ஒரு நாள் கூட தான் தத்தெடுக்கப்பட்டவளுங்கிறது தெரியவும் தெரியாது, உணரவும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பெற்ற தாய் தகப்பனை போலவே வளர்த்துருக்குறாங்க. இப்படி உலகத்தில் கோடி பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மோசமான ஒரு சமுதாயம் பாருங்க, தத்தெடுக்கிற பிள்ளைகளை ஒரு மாதிரி தரக்குறைவாக நினைக்கிற ஒரு மோசமான சமுதாயம். அதனால தான் அந்த சமுதாயத்தை ஜெயிக்கணுங்கிற வார்த்தையை நான் அடிக்கடி பயன்படுத்துகிறேன். சமுதாயத்தை நீங்கள் எதிர்த்து நிற்கணும், சமுதாயத்தை மூக்க உடைக்கணும். சமுதாயம் ஏதாவது தேவையில்லாமல் கேவலமாக பேசுச்சுன்னா மூஞ்சில் அரைஞ்ச மாதிரி என்ன செய்யணும்? பேசணும். அதுக்கு பயந்து நம்ம ஒழியக்கூடாது. நம்ம யாருக்காக வாழ்கிறோம்? என் வாழ்க்கை, என் குடும்பம், என் பிள்ளை, நான் தத்தெடுப்பேன் பெத்தெடுப்பேன், எப்படினாலும் செய்வேன், உனக்கு என்ன? பாருங்க, அப்படி இருக்கு உலகம். ஸோ நம்ம சமாரியன் கதை நிறைய தடவை கேட்டிருக்கோம். குற்றவாளியாய் கிடக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கணும்னு தெரிந்தவர்கள் நாம். என்ன சொல்கிறீங்க? சமுதாய கட்டுக்குள் நம்ம ஒளிந்து கொண்டிருந்தால் நம்மகிட்ட தேவன் என்ன செய்வார்? கணக்கு கேட்பார். அதனால் நான் 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, ஜெபம் பண்ணி விசுவாசித்து இயற்கையாக பிள்ளைகளை பெற்றெடுக்கிற ப்ராசஸ் இருக்கட்டும். அது ஒரு பக்கம் ஜெபத்தில் போய்கிட்டே இருக்கட்டும். அப்படி இருக்கும்போதே சைட் பை சைட் நீங்கள் மருத்துவ முயற்சிகளை என்ன செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருங்க. அது போய்கிட்டு இருக்கும்போதே சைட் பை சைடு ஒரு குழந்தைக்காக ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதுவும் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கட்டும். உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் குழந்தையை தருவார். ஆனால் கண்டிப்பாக 30 வயசுக்குள்ளே பிள்ளை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும், கையில் பெற்றுக்கொள்ளணும். 30 வயசு. ஏன்னா அதை தாண்டி போச்சுன்னா கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு வயசான காலத்தில் அந்த பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளைக்கு வயசாகும்போது உங்களுக்கு என்ன வயசாகும்? உங்கள் நிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஸோ 30 வயசுக்குள்ளே பிள்ளையை பெற்றெடுக்கிறது தான் ஆரோக்கியமான விஷயம். இப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு 22, 23 வயசில் கல்யாணம் ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த டைம் ஒரு 50, 55 வயசு என்ன செய்யும் இருக்கும். அதுதான் ரைட் டைம். நீங்கள் அந்த பிள்ளை பிரசவத்துக்கு வரும்போது நீங்கள் உங்களால் கவனிக்க முடியும். நீங்கள் 40 வயசில் தத்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 60 வயசுக்கு மேலே ஆயிருமே. 60 வயசுக்கு மேலே தான் நமக்கு எல்லாமே ஆடி போகுதே. அதனால் டாக்டர் சொல்கிற சஜஷன்ஸ் என்னென்னா, அதாவது பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி 30 வயசுக்குள்ளே இருக்குங்கிறது மட்டுமல்ல, பிள்ளைகளை வளர்க்கிறதற்கான அந்த கால அளவும் இதுதான் சரி அப்படிங்கிறதான் டாக்டர்ஸினுடைய சஜஷன். ஸோ 3 மெத்தடில் எதுலனாலும் பிறக்கலாம், 3லையுமே பிறந்தாலும்
இயற்கையாக ஒன்று பிறந்துருச்சு, மருத்துவத்தில் ஒன்றுக்கு 2 பிறந்துருச்சு, அப்புறம் ஆஃபர் ஏன்னா கவர்மெண்ட் வேறு உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருச்சு அப்படின்னா குத்துக்கெல்லாம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதான். எப்படியாவது எதையாவது ஒரு விதத்தில் சபையை வளர்த்து விடுங்க. என்ன ஆமாம், தபிதாள் சிஸ்டர் வந்து சாட்சியாக சொல்கிறேன். அவங்களுக்கு அவங்க குலதெய்வம் வந்து என்ன சொல்லிருச்சான், உனக்கு கல்யாணமே நடக்காதே அப்படின்னு இருக்கு. இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கு. அப்போ உனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு இருக்கு சொன்னாங்க. ஜோம் பண்ணோம். பாருங்க, அற்புதமாக ஆண்டவர் குழந்தைய கொடுத்தார். அம்மா எஸ்தர் ராணி அப்படின்னு பேர் வச்சோம். எஸ்தர் ராணி தானே, ராஜாத்தியா, குயின் எஸ்தர். என்ன இவங்கெல்லாம் நாளைக்கு இங்கிலீஷ் ஆராதனை நடத்த போகிறவங்க. குயின் எஸ்தர் அப்படின்னு பேர் வச்சோம். அப்புறம் சில காலம் தான் போனது, திடீரென்று சொன்னார்கள் ரெட்டை குழந்தை உருவாகிருக்கு அப்படின்னாங்க. ஷாக்காகி விட்டோம். ஆமாம், ஆனால் ஆசீர்வாதம் தான். சரி, ரெட்டை குழந்தை பிறந்துச்சு. ஆமாம், என்ன பேர் வச்சோம்? எமிலி எலினா, அப்படி தானே? என்ன எமிலி எலினா, எஸ்தர் எமிலி எலினா, எல்லாத்துக்கும் நான் தான் பேர் வச்சேன். எஸ்தர் எமிலி எலினா பாருங்க, ஆரோக்கியமான. அப்புறம் ஒரு நாள் அதிர்ச்சியான செய்தி சொன்னார்கள், கர்த்தர் இன்னொரு பிள்ளையை கொடுத்திருக்கிறார் என்று. இதுக்கு என்ன பேர் வைக்க அப்படின்னு யோசித்து எமிமா, எலினா எமிலி எமிமா அப்படின்னு பேர் வச்சோம். எமிமா பாருங்க இன்னைக்கு எப்படி இருக்கான்னு. ஆமா, இதுதான் கடைசி. எமிமா பாருங்க இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான்னு, சூப்பராக ட்ரெஸ் பண்ணி. என்னம்மா, வெரி குட். இன்னைக்கு ஆரம்பத்தில் பாவம் ரொம்ப சின்னதாக இருக்கும்போது எல்லாம் பிறக்கும்போது இப்படி தானே இருக்குதுங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அங்கேருந்து காய்ச்சல் தலைவலின்னு வந்து போய் இன்னைக்கு எல்லாரும் வளர்ந்துட்டாங்க. ஆமாம், இன்னும் கொஞ்ச நாளில் எங்களுக்கு யூத்துக்கு 4 டிக்கெட் கிடச்சிரும். ஆமாம், பாருங்க சபை வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு. ஆமாம், இந்த 4 பேர்த்துக்கு நான் லோக்கல்லையே மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி எங்கள் சபையில் வச்சுக்கிடுவேன். 4 பேரும் ஊழியக்காரங்க. ஆமாம், ஒன்று கிட்டார் படிக்குது, ஒன்று பேட் வாசிக்குது, ஒன்று கீபோர்டு வாசிக்குது. ஆமாம், வெள்ளூரில் சபை தொடங்கிட்டோம், சபை கட்ட போகிறோம். ஒரே எழுப்புதல் தான். சத்தியம் புரிஞ்சவங்க ஒரு இலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஒரு குடும்ப ஆசீர்வாதத்துக்கு, ஆரோக்கியமான குடும்பத்துக்கு பிள்ளைகள் அவசியம். சொன்னோமா?